தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 63 நாயன்மார்கள்ல சிவபெருமானையே தனக்குத் தோழனாகக் கொண்ட பக்தர் யார்னு கேட்டா நமக்கு உடனே நினைவுக்கு வர்றவர் ஒருத்தர்தான். சிவபெருமானையே தூது போகச் சொல்லி அவரையே தன் வேலைகளை செய்யச் சொன்ன அளவுக்கு உரிமையோடு நடந்த பக்தர். அந்த அளவுக்கு சிவபெருமானோட நட்பை பெற்றவர். தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படுற சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனா இவரோட கதை பூலோகத்துல ஆரம்பிக்கல. அது ஆரம்பிக்கிற இடம் கைலாயம். கைலாயத்துல சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர் ஒருத்தர். அவரோட பெயர் ஆலால சுந்தரர். சிவபெருமானுக்கு மிகவும் நெருக்கமான சேவகர். தினமும் இறைவனுக்கு பூஜைக்கான வேலைகள், பூ மாலைகள், எல்லா சேவைகளையும் பக்தியோட செய்து கொண்டிருந்தார். ஒருநாள் சிவபெருமான் பூஜைக்காக நந்தவனத்துக்கு பூ பறிக்க போறாரு. அந்த நந்தவனத்துல பார்வதி தேவியோட தோழிகளான 2 பெண்கள் இருந்தாங்க. அவர்களோட பெயர் அனிந்திதை மற்றும் கமலினி. அவர்கள பார்த்தவுடன் ஆலால சுந்தரரின் மனசுல ஒரு ஈர்ப்பு வந்தது. அது சாதாரணமா வந்த ஆசைதான். ஆனா அந்த ஆசைய சிவபெருமான் கவனிக்காம விடல. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு ஆலால சுந்தரரை பார்த்து சொன்னார், இந்த ஆசை கைலாயத்துல இல்ல, பூலோகத்துல தான் நிறைவேறும். அதனால நீ பூமிக்குப் போய் பிறந்து இந்த இருவரையும் மணந்து இல்லறம் நடத்திட்டு வா. அதைக் கேட்ட ஆலால சுந்தரர் கொஞ்சம் பதறி போயிட்டார். உடனே இறைவனிடம் கைகளை கூப்பிட்டு கேட்டார், இறைவா, பூலோகத்துல இருக்கிற மாயையில சிக்கி உங்கள நான் மறந்துட்டா என்ன ஆகும்? அதுக்கு சிவபெருமான் மெதுவா சிரிச்சார். நீ மறந்தாலும் பரவாயில்லை, நானே வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்வேன் என்று சொன்னார். அப்படி சிவபெருமான் வாக்கு கொடுத்ததாலதான் ஆலால சுந்தரர் பூலோகத்துல பிறக்கிறார். நடுநாட்டுல இருக்கிற நடுநாடுன்னு சொல்லப்படும் பகுதியில திருநாவலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஆதிசைவ மரபில் வந்த சடையனார் மற்றும் இசைஞானியார் என்ற தம்பதியருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவர்கள் வைத்த பெயர் நம்பி ஆரூரார். சின்ன வயசிலேயே அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்ததாம். ஒரு நாள் இந்த சிறுவன் தெருவில தேர் உருட்டி விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அந்த நாட்டின் மன்னர் நரசிங்க முனையரையர் அந்த வழியா வந்தார். அந்த சிறுவனை பார்த்தவுடன் மன்னர் அப்படியே நின்று பார்த்தார். அந்த அளவுக்கு அழகும் ஒளியும் அந்த குழந்தையின் முகத்தில் இருந்தது. உடனே சடையனாரின் வீட்டுக்கு போயிட்டு சொன்னார், உங்க மகனை எனக்கு தத்து கொடுக்கணும், அவனை நான் இளவரசன மாதிரி வளர்க்கணும். இதை இறைவனின் திருவுளம் என்று நினைத்த சடையனாரும் இசைஞானியாரும் தங்கள் மகனை மன்னரிடம் ஒப்படைத்தார்கள். அதுக்கப்புறம் நம்பி ஆரூரார் அரண்மனையிலே வளர ஆரம்பித்தார். ஒரு இளவரசனுக்கு கற்றுத்தர வேண்டிய எல்லா கலைகளையும் மன்னர் அவருக்கு கற்றுத்தந்தார். வில்வித்தை, வாழ்வித்தை, குதிரை ஏற்றம், அதே நேரத்தில் வேதம், ஆகமம் எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்து ஒரு அறிவாளியாகவும் வீரனாகவும் வளர்ந்தார் நம்பியாரூரார். காலம் போயிடுச்சு. அவருக்கு திருமண வயசு வந்தது. அப்போ மன்னரும் சடையனாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவெடுத்தார்கள். புத்தூரில் இருக்கிற சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை நம்பி ஆரூராருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார்கள். திருமண வேலைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நடக்குது. ஊரே திருவிழா மாதிரி இருந்தது. கல்யாண நாள் வந்துருச்சு. மணப்பந்தலில் சுந்தரர் அழகா உட்கார்ந்திருக்காரு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு முதியவரங்க வந்தார். கையில் குடை, காலில் செருப்பு, மேனி முழுக்க திருநீரு. அவர் வந்தவுடனே சத்தமா சொன்னார், நம்பி ஆரூரான் எனக்கு அடிமை. இவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அங்க இருந்த மக்களெல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். சுந்தரருக்கு கோபம் வந்தது. அந்தணருக்கு அந்தணர் அடிமையா? நீ என்ன பித்தனா என்று கேட்டார். அதுக்கு பதிலா அந்த முதியவர் ஒரு பழைய ஓலைச்சுவடியை காட்டினார். இது நகல்தான். அசல் சுவடி திருவண்ணைநல்லூர் கோவிலில் இருக்கு. அங்க வாங்க. அங்க போய் அந்த மூல சுவடியை பார்த்தவுடன் உண்மை உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த முதியவர் திடீர்னு மறைந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். அப்போ சிவபெருமான் சொன்னார், நீ பித்தன்னு சொன்ன இல்லையா, அதையே முதலடியாக வைத்து என் மீது பாடு. அதுக்கப்புறம் சுந்தரர் பாட ஆரம்பித்தார். பித்தா, பிறை சூடி, பெருமானே, அருளாளா என்று. இதுதான் சுந்தரரின் முதல் தேவாரப் பாடல். அதற்கு பிறகு சுந்தரர் பல சிவஸ்தலங்களுக்குச் சென்று சிவபெருமானை பாட ஆரம்பித்தார். அப்படி ஒரு நாள் சுந்தரர் திருவாரூர் வந்தார்.
திருவாரூர் என்பது சிவபெருமான் மிகுந்த அருளோடு தங்கியிருக்கும் புனிதமான இடம். அந்த ஊர்லேயே சிவபெருமானுக்கு மிகுந்த பக்தியோடு வாழ்ந்த ஒரு பெண் இருந்தாங்க. அவரோட பெயர் பறவையார். பறவையார் சாதாரண பெண்ணில்லை, சிவபெருமானுக்கு முழு பக்தியோடு வாழ்ந்தவர். கோவிலுக்கு சேவை செய்வது, பூமாலை செய்வது, தேவாரப் பாடல்கள் கேட்பது, அப்படி இறைபணியிலேயே வாழ்க்கையை செலவழித்தவர். ஒருநாள் சுந்தரர் கோவிலுக்குள் வந்தபோது பறவையார் பார்த்தாங்க. சுந்தரரின் முகத்திலிருந்த ஒளியும் அவர் பாடிய தேவாரத்தின் ஆனந்தமும் அவருடைய மனசை கவர்ந்தது. அதே நேரத்தில் சுந்தரரும் பறவையாரின் பக்தியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். இந்த இருவருக்கும் உள்ள அன்பை சிவபெருமான் கவனிக்காம இருக்கல. சுந்தரர் சிவபெருமானிடம் சொன்னார், இறைவா, பறவையாரை நான் மணந்து கொள்ள வேண்டும் என்று. அதுக்கு சிவபெருமான் தானே தூதுவராக போனார் என்று கதைகள் சொல்கிறது. சுந்தரரின் விருப்பத்தை பறவையாரிடம் தெரிவித்து அவர்களுடைய திருமணத்தையும் இறைவன் அருளால் நடக்கச் செய்தார். அப்படி சுந்தரரும் பறவையாரும் திருவாரூரில் சந்தோஷமா வாழ ஆரம்பித்தார்கள். சுந்தரர் சிவபெருமானை பாடிக்கொண்டே இருந்தார். பறவையாரும் இறைபணியிலேயே வாழ்ந்தார். இப்படி சில காலம் கழிச்சப்போ ஒரு நாள் சுந்தரர் திருவொற்றியூர் சென்றார். அங்கே சிவபெருமானை தரிசிக்க கோவிலுக்கு போனார். அந்த ஊர்லேயே சிவபெருமானுக்கு பக்தியோடு வாழ்ந்த ஒரு பெண் இருந்தாங்க. அவரோட பெயர் சங்கிலியார். சங்கிலியாரும் சிவபெருமானை மிகவும் பக்தியோடு வழிபட்டவர். ஒரு நாள் கோவிலுக்கு போனபோது சுந்தரர் அவரை கண்டார். அவருடைய அமைதியும் பக்தியும் சுந்தரரின் மனசை கவர்ந்தது. சங்கிலியாருக்கும் சுந்தரரின் தேவார பாடல்கள் மிகவும் பிடித்திருந்தது. இப்படி இருவருக்கும் உள்ள அன்பை உணர்ந்த சங்கிலியார் ஒரு நிபந்தனை வைத்தார். நீங்க என்னை விட்டு போகக்கூடாது, என்னுடன் இங்கேயே இருக்க வேண்டும் என்று. அதற்கு சுந்தரர் சம்மதித்தார். அங்கே இருந்த மகிழ மரத்தடியில் நின்று நான் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அதற்கு பிறகு சங்கிலியாரை திருமணம் செய்தார். ஆனால் சில காலம் கழிச்சதும் சுந்தரருக்கு திருவாரூரில் இருந்த பறவையார் நினைவுக்கு வந்தது. திருவாரூருக்கு போக வேண்டும் என்று நினைத்தார். சங்கிலியாரிடம் செய்த சத்தியம் காரணமாக அவர் வெளியே போக முடியாமல் இருந்தார். ஆனால் இறைவன் அருளால் பின்னர் அந்த நிலைமையும் சரியாகி சுந்தரர் மீண்டும் தனது பயணங்களை தொடர்ந்தார். ஒருநாள் சுந்தரர் பல சிவஸ்தலங்களை தரிசித்துக் கொண்டே பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் அவிநாசி என்னும் ஊருக்கு வந்தார். அந்த ஊரிலுள்ள சிவபெருமானை தரிசிக்கச் செல்லும் வழியில் ஒரு விசித்திரமான காட்சி அவருக்கு கண்ணில் பட்டது. ஒரு வீட்டில் மிகப்பெரிய கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. நாதஸ்வரம், தவிழ் சத்தம், மகிழ்ச்சி நிறைந்த சூழல். அதே நேரத்தில் அதற்கு பக்கத்திலேயே இருந்த இன்னொரு வீட்டில் அழுகை, துக்கம், வருத்தம். 2 வீடுகளும் ஒரே தெருவில் இருந்தாலும் ஒரு வீட்டில் சந்தோஷம், இன்னொரு வீட்டில் துக்கம். இதைக் கண்ட சுந்தரர் ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரே நேரத்தில் ஒரே தெருவில் இப்படி 2 விதமான நிலைமை இருக்கிறது என்று அங்கு இருந்தவர்களிடம் கேட்டார். அப்போதுதான் அந்த ஊர் மக்கள் ஒரு பழைய சம்பவத்தை சொன்னார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 2 வீடுகளிலும் இருந்த 2 சிறுவர்கள் சேர்ந்து குளிக்க குளத்துக்கு போயிருந்தார்கள். அப்போது திடீரென்று ஒரு முதலை வந்து அந்த இருவரில் ஒருவனை விழுங்கிவிட்டது. இன்னொரு குழந்தை மட்டும் உயிரோடு தப்பித்து வந்தது. இப்போது அந்த உயிரோடு இருந்த குழந்தைக்கு உபநயனம் செய்யும் நாள் வந்திருந்தது. அதனாலதான் அந்த வீட்டில் இவ்வளவு சந்தோஷமாக விழா நடந்து கொண்டிருந்தது. ஆனா முதலை விழுங்கிய அந்த குழந்தையின் பெற்றோர்கள் இன்னும் தங்களுடைய துயரத்தை மறக்க முடியாமல் இருந்தார்கள். எங்களுடைய குழந்தையும் உயிரோடு இருந்திருந்தால் இப்போது இதே மாதிரி விழா நடந்திருக்கும் என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். இதைக் கேட்ட சுந்தரரின் மனசு உருகி போயிற்று. அவர் உடனே அந்த குளத்துக்குச் சென்றார். குளத்தின் கரையில் நின்று சிவபெருமானை நினைத்து ஒரு தேவாரப் பதிகத்தை பாட ஆரம்பித்தார். உரைப்பார் உரை என்று தொடங்கும் அந்த பதிகத்தை முழு பக்தியோடு பாடினார். சுந்தரரின் அந்த பக்தியையும் வேண்டுதலையும் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. அந்த குளத்திலிருந்த முதலை திடீரென்று மேலே வந்தது. அதன் வாயிலிருந்து அந்த குழந்தையை உயிரோடு வெளியே விட்டது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை அன்று நாள் உயிரோடு இருந்திருந்தால் எவ்வளவு வயது இருக்குமோ அதே வயதில் வெளியே வந்தது என்று கூறப்படுகிறது. இந்த அதிசயத்தை பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். குழந்தையின் பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீருடன் சுந்தரரின் காலில் விழுந்தார்கள். இப்படி சுந்தரரின் பக்தியால், சிவபெருமானின் அருளால் முதலை விழுங்கிய குழந்தையே மீண்டும் உயிரோடு திரும்பியது. அதனாலதான் அந்த ஊர் இன்று வரை அவிநாசி என்று அழைக்கப்படுகிறது. அழியாதது என்று பொருள் தரும் அந்த பெயர் சிவபெருமானின் அருளால் உயிர் மீண்டும் கிடைத்த அந்த அதிசயத்தை நினைவூட்டுகிறது. இப்படி சிவபெருமானோட நண்பனாக வாழ்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார்.
இறுதியில் சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனாருடன் சேர்ந்து திருநஞ்சைக்களம் சென்றார். அங்கே சிவபெருமான் அனுப்பிய வெள்ளை யானையில் ஏறி கைலாயத்துக்கு புறப்பட்டார். இப்படி சிவபெருமானை உயிராக நேசித்த பக்தர்தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவரோட வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, பக்தி என்றால் அது பயம் மட்டுமில்லை, அது அன்பு கலந்த நட்பு கூட ஆகலாம். இதுவே சிவபெருமானை உயிராக நேசித்த சுந்தரரின் வரலாறு. இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.